ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம புரியும்படி இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன். இந்த வீடியோல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நான்லாம் காலேஜ் சேரும்போது எனக்கு யாரும் சொல்லித்தரக்கு யாரும் இல்ல. பட் ஆனா என்னோட டிஃபிகல்டிஸ் நீங்க படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெஷலா எடுத்திருக்கேன். சோ இந்த வீடியோ நீங்க மறக்காம பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது புதுசா டிகிரி எடுத்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க, பட் ஆனா என்ன எடுக்கிறதுன்ற ஐடியா என்கிட்ட இல்ல. நீங்க போத் காமன் ஸ்டூடெண்ட், அதாவது சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெளிவா புரியும். அண்ட் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். முழுக்க முழுக்க ஒரு காலேஜ் டிகிரி நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஜர் ரீசன் உங்களோட ஃப்ரெண்ட் அதை சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை சூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம எல்லா பேத்துக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கு. சோ எல்லாருக்கும் ஒரே டேலண்ட் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கு அந்த கோர்ஸ் அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும், அதனால அவங்க சூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதே கோர்ஸ நீங்க சூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்றத நீங்க தெளிவா முடிவெடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை சூஸ் பண்ணுங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட் அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க, அதனால நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னா நிறைய பேர் எனக்கே தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் பிடிக்கும், இங்கிலீஷ் பிடிக்கும். ஆனா உங்க ஃப்ரெண்ட் மேக்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் மேக்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் ஆனா உங்களுக்கு மேக்ஸே வராது. அந்த மாதிரியான சூழ்நிலையில இவங்க கடைசியா டிகிரி முடிக்கும் போதோ சொல்றாங்க, இல்ல நான் தமிழ் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, நான் இது தேவையில்லாம இந்த டிகிரி நான் எடுத்து ஏன்னு சொன்னா அவங்க கிளியர் பண்ணும் இல்லையா அரியர்ஸ் இல்லாம. அதனால எந்த டிகிரி உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு முடிவெடுங்களே தவிர, ஃப்ரெண்ட் எடுக்கிறான்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஒன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க சப்ஜெக்ட் உங்களுக்கு ஜென்யூனா அதை நீங்க படிச்சா நீங்க கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. நிறைய விஷயம் எனக்கும் அதை பத்தி தெரியும், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை எனக்கு அதிகமா இருக்குது அப்படின்ற சப்ஜெக்ட நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கே நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க, நான் அதுல கரெக்டா தான் இருப்பேனா, எனக்கு அதை பத்தி தெரியுமா, இல்ல அந்த பத்தி தெரியலனா கூட அதை பத்தி நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு அது புடிச்சுதான் நான் கத்துக்கிறேனா, அதுக்கப்புறம் இதை வச்சுதான் என் கேரியரையே நான் 3 or 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் சூஸ் பண்ண போறேன். அப்போ நான் இப்ப எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத இந்த 3 விஷயம் உங்களுக்குள்ளாரே நீங்க கேட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட், உங்களோட கெரியருக்கு தகுந்தமான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எல்லாரும் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் நம்மளால போய் எடுக்க முடியாது இல்லையா. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுலயுமே இப்ப கூட இருக்கு. பட் ஆனா படிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம சைட் பை சைட் நம்ம ஸ்கில்லையும் சேர்த்து வளர்த்தினாதான் அந்த பிஇ டிகிரிக்கு ஆன வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பொறுத்து. சோ உங்களோட சப்ஜெக்ட் தகுந்த மாதிரியான ஜாபை நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. உங்களோட கிராஜுவேஷன், ஆஃப்டர் கிராஜுவேஷன் இந்த ஜாப் அவைலபிளா இருக்குமா, நம்மளால ஜாயின் பண்ண முடியுமா, எதுல மோர் இன்ட்ரெஸ்ட், நமக்கு தெரியாத நிறைய டிகிரிஸ் இருக்குது, அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய ஜாப் கவர்மெண்ட் ஜாபா ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்களா, இல்ல பிரைவேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, இல்ல ஹையர் ஸ்டடி ஆப்ஷன் அதனால தர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு ஹை ஸ்டடிஸ்க்கும் நம்மளால போக வேண்டிய ஆப்ஷன்ஸ் அது தருமா, இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த சப்ஜெக்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத நீங்க டீட்டெயிலா யோசிச்சு உங்களோட டிகிரி நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நம்ம படிக்கும் போது ஒண்ணும் தெரியாது, பட் ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க்ன்ற போதுதான் அப்பதான் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதனால நீங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட நீங்க இப்பவே நீங்க யோசிச்சு வைங்க, இது நான் படிச்சேன்னா ஃபியூச்சர்ல எனக்கு இது ரிலேட்டடான ஜாப் எனக்கு கிடைக்குமா அப்படின்றத இந்த 4 செக்டாரை யூஸ் பண்ணி நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செக் த
கோர்ஸ் கரிக்குலம் சிலபஸ் கண்டிப்பா பாருங்க. பிகாஸ் நான் வந்து படிக்கும் போது நான் ஒரு டிகிரி எடுத்துட்டேன். பட் ஆனா நான் எல்லாரும் மாதிரி நான் படிக்க கிடையாது. நான் என்னோட சிலபஸ் நான் ரீட் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் உங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டா அந்தந்த யூனிவர்சிட்டிக்குள்ளார வந்து சிலபஸ் போட்டு நிறைய வச்சிருப்பாங்க. அந்த சிலபஸ் நீங்க ஒன் பை ஒன்னா பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம படிச்சதுதான் வந்திருக்கா, இல்ல நம்மளுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, இல்ல நிறைய விஷயங்களுக்கு நம்ம எவ்வளவு தெரிஞ்சுப்போம். கம்ப்ளீட்டா அந்த சிலபஸ நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. அதே மாதிரி அந்த சிலபஸ்குள்ள இருக்கிற விஷயம் வந்து வெவ்வேறு வகையான இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரிலவெண்ட் ஆகுமா, பிராக்டிக்கல் ட்ரைனிங் இவ கொடுக்குறாங்களா, இல்ல ஸ்கில் பேஸ்டு லேர்னிங்கும் அந்த சிலபஸ்குள்ளார அடங்குதா, இன்டர்ன்ஷிப் அந்த ப்ராஜெக்ட் இது ரிலேட்டட் எல்லாமே அந்த சிலபஸ்லயே உங்களுக்கு நீட்டா கொடுத்திருப்பாங்க. அதை கவர் பண்ண விஷயத்த நீங்க நீட்டா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. எந்த டிகிரி நீங்க எடுக்க போறீங்களோ அந்த டிகிரி ரிலேட்டடான ஒரு விஷயத்த. அதுக்கப்புறம் வெரிஃபை த காலேஜ். காலேஜ நல்லா நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னா நான் படிச்ச காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி பேஸ்ட். என்னதான் காலேஜா இருந்தாலுமே நான் யூனிவர்சிட்டி பேஸ்டு காலேஜ்ல படிச்சனால ஓப்பனா சொன்னா ஐ எம் த யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஒன் இல்ல ட்வைஸ் யூஜிலி நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், பிஜிலி யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். உங்களுக்கு எப்படி மார்க் ஸ்கோர் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோ வேணும், உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதனால நீங்க எந்த காலேஜ் நீங்க சூஸ் பண்ண போறீங்களோ அந்த காலேஜோட யூஜிசி நீங்க செக் பண்ணுங்க. நேக் எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்றத மறக்காம செக் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட இம்பார்ட்டன்ஸ வந்து காமிக்குது. அந்த காலேஜோட ரெப்புடேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, இவங்க என்னென்னலாம் வந்து கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்றத இது மூலியமாவே நீங்க வந்து கத்துக்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரிலவென்ட் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன், எந்தெந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் வந்து இந்த காலேஜோட கம்பைன் ஆயிருக்குது அப்படின்றத நீங்க நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க உட்கார்ந்து காலேஜ்ல உட்கார்ந்து பேசும்போது பிளேஸ்மெண்ட்ஸ்ல பத்தி கண்டிப்பா நீங்க வந்து கேளுங்க. பிளேஸ்மெண்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்னது, இது பேரண்ட்ஸ் நீங்க தான் வந்து கேட்கணும். குழந்தைங்க வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாலுமே நீங்க தெளிவா கேளுங்க. பிளேஸ்மெண்டோட பர்சன்டேஜ் எவ்வளவு நீங்க முன்னாடி செமஸ்டர் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி அவங்களோட சேலரி பேக்கேஜ் எவ்வளவு பேர் ரெக்ரூட் ஆயிருக்காங்க, எந்தெந்த கம்பெனிஸ் வந்திருக்கு, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வந்து உங்க காலேஜ்குள்ளாரே தருவீங்களா, எல்லா விஷயமுமே ஒன் பை ஒன்னா கேளுங்க. ஏன்னு சொன்னா அந்த 3 to 4 இயர்ஸ்க்குள்ளார மட்டும்தான் நம்மளால இந்த கேள்விகள் எல்லாம் கேட்க முடியும். அதனால நீங்க ஸ்டார்டிங்கே கேட்டு வச்சுட்டு அந்த காலேஜ நீங்க செலக்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன்னா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு ஹையரா இருக்கிற காலேஜ நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நீங்க படிச்ச படிப்புக்கு வேலைதான் இப்ப ரொம்ப முக்கியத்துவமா வந்து எல்லா இடத்துலயுமே கேக்குறாங்க. நம்ம வந்து காலேஜ்குள்ள இருக்கும் போது மட்டும்தான் அதை நம்மளால எதிர்பார்க்க முடியும். பட் வெளியில போய் ஒர்க் தொலைறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு சில இடத்துல ஈஸியான வெப்சைட்ஸ் மூலியமா கிடைக்குது. பட் காலேஜ் மூலியமா போயிட்டு நம்மளுக்கு அலைச்சல் மிச்சம் இல்லையா? சோ கட்டுற ஃபீஸுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை செக் பண்ணிட்டு காலேஜ்ல நீங்க சேர்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் தான் எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு அவங்க வந்து கெஸ்ட் லெக்சர் நீட் அண்ட் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி எடுக்கிறாங்களா இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் வந்து மென்டரிங் சப்போர்ட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ற மாதிரியான ஸ்டாஃப்ஸ், அவங்க பேச்சு வழக்கம், அவங்க எப்படி பேசுறாங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து அந்தந்த காலேஜ்க்கு போகும்போது அந்த டிகிரி எடுக்கும் போது அந்த டிகிரி ஃபேக்கல்ட்டி கூட உட்கார்ந்து பேசுங்க. பேசும்போதுதான் இந்த விஷயம் அந்த குவாலிட்டின்ற விஷயம் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ நீங்க ஒரு டிகிரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 6வது விஷயமா அந்த ப்ரொஃபஸர், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ப்ரொஃபஸரை நீங்க வந்து போய் பேசி தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வசதியா இருக்கும். ஃபியூச்சர்ல வந்து ஏதோ டவுட்ஸ் கேட்கணும்னாலுமே நீங்க அந்த ஃபேக்கல்டிஸ் கிட்ட இருந்து கேட்டுக்கலாம். அண்ட் 7th ஒன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க காலேஜ்குள்ள என்ட்ரானாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காலேஜ்ல போய் காமிச்சிருவாங்க இதுதான் லைப்ரரி, இதுதான் லெபார்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ ரெஸ்ட் ரூம் வரைக்கும் நீங்க வந்து செக் பண்ணி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ, உங்களோட குழந்தைங்க நீங்க போய் சேருங்க. பிகாஸ் ஒரு சில காலேஜஸ்ல காமிக்க மாட்டாங்க, ஆனா ஒரு சில காலேஜ் வெளிப்படையாவே காமிப்பாங்க. சோ நீங்க வந்து ஹாஸ்டலர்ஸா இருந்தாலுமே ஹாஸ்டல் எல்லா, அதாவது அவங்க முக்கியத்துவமா ஒண்ணு காமிச்சாங்கன்னா அந்த ஒரு ரூம் மட்டும் பார்க்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கரண்டா எந்த ரூம்ல இருக்கிறாங்களோ அந்த ரூமை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீப் நாலேஜ் கிடைக்கும். நீங்க நேரடியா போய் பார்க்கும்போது
அது கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படின்றது பேரண்ட்ஸ் நீங்க வந்து டெசிஷன் எடுக்கலாம். சோ நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டாவும் இருந்தாலும் சரி, பேரண்டாவும் இருந்தாலும் சரி, நீங்க போய் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லைப்ரரி போய் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லெபார்டரி, நீங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுத்து லெபார்டரிக்கு அதை போய் செக் பண்ணுங்க. வைஃபை ஃபெசிலிட்டி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஒவ்வொரு ரூம்லயும் ஸ்மார்ட் கிளாஸ் வச்சிருக்காங்களா, இல்ல ஸ்மார்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் எடுப்பாங்களா, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி அந்த காலேஜ்ல இருக்குதா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டினா ரூம்ஸ் அண்ட் அவங்க ஃபுட் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேரும் போது எல்லாத்தையுமே நல்லா வந்து செக் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க அங்க இருந்து படிக்க போறீங்க, அதனால நீங்க வந்து இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கன்சர்ன்ல வச்சுக்கோங்க. கோர்ஸ் ஃபீஸ் அண்ட் ஹிடன் எக்ஸ்பென்சஸ், அதாவது எல்லாருமே முக்கியத்துவமா இந்த காலேஜ்ல போய் சேர்த்தும் போது காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான் கேட்பாங்க. பட் ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஃபீஸ் வந்து யாருமே தெளிவா கேட்கவும் மாட்டாங்க. இவ்வளவு ஃபீஸ் ஆங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடுவாங்க. பட் அப்படி வந்து பிளைண்டா ஃபீஸ் வந்து பே பண்ணாதீங்க. ஃபீஸ் இப்போ ஒரு 30,000 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 30,000 சொல்றாங்கன்னா அந்த 30,000 எப்படி எப்படிலாம் செப்பரேட் ஆகுது, இந்த ஃபீஸ் வந்து இது எதுக்கெல்லாம் போகுது, இந்த ஃபீஸை தவிர்த்து நான் வந்து யூனிவர்சிட்டி பேஸ்டு படிச்சனால நான் எனக்கு ஃபீஸ் தனியா இருக்கும். யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் வரும்போது அப்ப தனியா நான் வந்து ஃபீஸ் பே பண்ணுவேன். சோ அப்ப பே பண்ற பேப்பர் ஃபீஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம கேளுங்க. பிகாஸ் ஃபியூச்சர்ல உங்களோட குழந்தைங்க உங்ககிட்ட வந்து ஃபீஸ் கேட்கும் போது நீங்க எந்த விதத்திலயுமே அந்த இடத்துல குழந்தைங்களை கேள்வி கேட்கிற மாதிரியான விஷயத்த வைக்காதீங்க. பிகாஸ் நீங்க தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. அதனால இந்த விஷயத்த வந்து பேரண்ட்ஸ் நீங்க தான் வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்கணும். அதனால டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்க தருவீங்களா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க தான் பிரிண்ட் அவுட் எடுத்து தரணுமா, ஒவ்வொரு விஷயத்தையும் கேளுங்க. ஒரு சில காலேஜஸ் நாங்களே தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கே எங்களுக்கு எக்கச்சக்கமா செலவாகும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க ஒண்ணு விடாம கேளுங்க. அண்ட் அடிஷனல் சர்டிபிகேட் ஏதோ ஒரு கோர்சஸ் இருக்குதுன்னா அதுக்கும் வந்து கம்பல்சரி கேளுங்க. ஏன்னு சொன்னா ஒரு கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்கும் போதே அது வந்து சடனா ஒவ்வொரு மிட் செம்ல வந்து ஒரு கம்பெனிஸ் கொண்டு வந்து தருவாங்க, அதுல சர்டிபிகேட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்தாலும் எவ்வளவு வரைக்கும் நீங்க வந்து அமௌண்ட் கேட்பீங்க, தோராயமா ஒரு அமௌண்ட் வந்து கேட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எவ்ரி பேரண்ட்ஸ்க்கு. நான் இது இம்பார்ட்டன்டா சொல்றேன். ஏன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியாது, திடீர்னு காலேஜ்ல சொல்லுவாங்க அமௌண்ட் கேட்பாங்க. பட் ஆனா அது பேரண்ட்ஸ் வந்து நான் தான் ஃபீஸ் கட்டுறலன்னு சொல்லுவாங்க. ஆனா அது இதுக்குள்ளார அடங்காது. அதனால நீங்க வந்து கேட்டு விசாரிச்சு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லா தெரிஞ்சு கேட்டுட்டு ஃபீஸ் பே பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் அண்ட் பினான்சியல் எய்ட்ஸ். ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க, லைக் அவங்களோட பேக்ரவுண்ட் வச்சு அவங்க வந்து கொடுப்பாங்க. நான் வந்து இங்க கேஸ் சொல்லணும்னு அதை விருப்பப்படல. பட் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி தர நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஃபீஸ் டெக்ஷன் பண்ற மாதிரி. அதனால கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருவாங்க. மெரிட் ஸ்காலர்ஷிப், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறேன், எனக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கூல்ல நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி இருக்கிற மெரிட் ஸ்காலர்ஷிப்பா இருக்கும். இல்ல கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்காலர்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோன் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த காலேஜ்ல இருக்குதா இல்லையா, அதை பத்தின ஃபுல் விவரங்களையுமே நீங்க உட்காந்து அனலைஸ் பண்ணி கேட்டுட்டு டெசிஷன் எடுங்க. உங்களோட முடிவை நீங்க எடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. போனோடனே டிகிரி ஃபீஸ் மட்டும் கேட்காதீங்க. தெளிவா உட்கார்ந்து அட்லீஸ்ட் நான் இப்ப கொடுத்திருக்கிற அந்த 1 by 1 அந்த 12 பாயிண்ட் நான் பக்கத்துல கொடுத்திருப்பேன், 15 பாயிண்ட். இந்த 15 பாயிண்ட்டும் எழுதி வச்சு அவங்க கிட்ட நீங்க ஒவ்வொரு கேள்வியா நீங்க கேளுங்க. பொறுமையா கேட்டு வந்து ஒரு டிகிரியை சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் அந்த 3 இயர்ஸ் நீங்க வந்து பே பண்ண போறீங்க ஃபீஸ். அதேமாதிரி ஸ்டூடெண்ட் உங்க குழந்தைங்க அதை வந்து படிக்க போறாங்க. அதனால கேட்டு தெரிஞ்சு அறிஞ்சு சேர்த்துங்க. நல்லா பேசுறவங்கள கூட்டிட்டு போய் பேசுங்க. இல்லைன்னா வந்து நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. கேள்வி கேட்டா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் 10th பாயிண்ட், ஹையர் ஸ்டடி பாசிபிலிட்டி. நான் இப்ப வந்து யூஜி படிச்சேன், பிஜிக்கு தகுந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் அந்த காலேஜஸ்ல இருக்குதா, மாஸ்டர் டிகிரி, ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக கோச்சஸ் எடுக்கிறாங்களா, இல்ல ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த காலேஜஸ்ல இருக்குதா. இது வந்து ஹையர் ஸ்டடி போகும்போது இதை பத்தின நீங்க டீடைல்ஸ் கேட்டா போதும். பட் இப்போதைக்கு யூஜி தானே சேர்த்த போறீங்க, அதனால நீங்க வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மாஸ்டர்ஸ் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேட்கலாம். பட் யூஜிக்கு இதெல்லாம் தேவையில்லை.
அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காலேஜ் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ன்றது. வில் திஸ் ஃபீல்டு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு 5 to 10 வருஷம் வரைக்கும் வந்து அது தொடர்ந்து அந்த நீங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ரிலவெண்டா இப்ப கரண்ட் பீரியட்ல இருக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க டாக்டர் ஆனீங்கன்னா அது கம்பல்சரி நமக்கு தேவை. லைஃப் லாங் ஃபுல்லா டாக்டர் அதுலயும் நம்ம படிச்சுட்டே தான் இருப்போம். பட் இருந்தாலும் அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கிற ஒரு விஷயம். பட் ஆனா ஒரு சில டிகிரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது 5 to 10 இயர்ஸ்க்கு மேல அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி டிகிரி நீங்க சூஸ் பண்ணும்போது நான் எடுக்கக்கூடிய டிகிரி 5 to 10 இயர்ஸ் அது வந்து எங்களாச்சும் கொண்டு போக முடியுமா? இந்த டிகிரி கொண்டு வரதுனால எனக்கு ஜாப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அந்த ஃபீல்டுல வந்து ஜாப் வந்து அதிகமாகுதா இல்ல கம்மி ஆகுதா அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட டிகிரிய பொறுத்து. அதுக்கப்புறம் நீங்க சேர்த்துற காலேஜ் வந்து டிஸ்டன்ஸா இருக்குதா, வீட்டுக்கு பக்கமா இருக்குதா, இல்ல தூரமா இருக்கா, சேஃப்டியா இருக்குதா, போற வழியில டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்குதா, நம்ம போயிட்டு வர்றதுக்கான காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளவு நம்மளுக்கு செலவாகுது, லொகேஷன் காலேஜோட லொகேஷன்னால நம்மளோட குழந்தைங்களுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அலுமினி சக்சஸ் ஸ்டோரி. அந்த காலேஜ்ல இருந்து படிச்சு முடிச்சுட்டு போன நிறைய அலுமினிஸ் இருப்பாங்க. அலுமினிஸ்னா படிச்சு முடிச்சுட்டு நல்ல உத்தியோகத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க, நல்ல இடத்துல வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. ஆஹ் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஸ்டோரி, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பத்தி கேளுங்க. யார் யார் உங்க காலேஜ்ல வந்து நல்லா இப்ப இருக்கிறாங்க, எந்தெந்த கம்பெனிஸ்ல பேஸ் ஆயிருக்காங்க, என்ன மாதிரி ஒர்க்ல இருக்கிறாங்க, இப்ப எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்கன்ற கேள்விகளை கேளுங்க. கெரியர் growth வந்து இது படிக்கிறனால வருமா அப்படின்றத விசாரிங்க. ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் அந்த காலேஜ்ல எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது, எந்தெந்த கம்பெனிஸ் நீங்க வந்து கொலாபரேட் பண்ணிக்கிறீங்க, எல்லாத்தையுமே உட்கார்ந்து விசாரிங்க. அதுக்கப்புறம் டோன்ட் ஜாயின் ஜஸ்ட் ஃபார் காலேஜ் நேம். அதாவது இது முக்கியமான ஒரு பாயிண்ட். காலேஜோட நேமை வச்சு ஒண்ணும் நீங்க காலேஜ் ஜாயின் பண்ண போறது கிடையாது. இது முக்காவாசி பேத்துக்கு வந்து சொன்னா புரியுமான்னு தெரியல. காலேஜ் நல்ல காலேஜ் பா நான் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேர்த்துறீங்க. ஆனா அந்த ஃபேமஸான காலேஜ் வந்து உங்க சக்சஸ வந்து கேரண்டி பண்ணுமானா அது வந்து கேள்விக்குறிதான். பிகாஸ் காலேஜ் வந்து நல்ல காலேஜா தான் இருக்கும். பட் நம்ம சேரும் போதே நம்மளுக்குள்ளார ஒரு சில பாயிண்ட் வந்து மனசுல வச்சிருக்கணும். இந்த காலேஜ்ல சேரேன், நான் என்னோட ஸ்கில்ல வளர்த்துப்பேன். அதாவது உங்களோட ஸ்கில், உங்களோட கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சி, உங்களோட பிராக்டிக்கல் நாலேஜ், நீங்க படிக்கிற விஷயத்த பிராக்டிக்கலா நீங்க எக்ஸாமைன் பண்ணி அதுல கொடுக்குற நீங்க சுறுசுறுப்பான ஒரு விஷயம், நெட்வொர்க்கிங் மேட்டர் மோர். அதுல நீங்க கத்துக்கிற விஷயம்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, அந்த கத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க படிக்கிற காலேஜுக்கான வேல்யூ அதிகமே தவிர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்னும் அவங்க வந்து இதை சொல்லி தர மாட்டாங்க. இது நீங்களே கத்துக்கிற ஒரு விஷயம். காலேஜ் நல்ல காலேஜா தான் இருக்கும். பட் என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் காலேஜ் கிடையாது, நம்ம தான். நம்ம தான் வந்து யோசிச்சு சேரணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கில்ல நம்ம தான் வளர்த்துக்கணுமே தவிர வேற யாரும் நம்மளுக்கு வந்து வளர்ற அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே தான் இருக்கலாம் மாட்டாங்க. நம்மளே நம்மளோட வந்து க்ரோ பண்ணிக்கணும். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் அச்சீவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காமன் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபாலோயிங், அதாவது ஃப்ரெண்டை வந்து பிளைண்டா பிலீவ் பண்ணிட்டு அதே காலேஜ் சேம் காலேஜ்ல போய் சேர்றது. அதுக்கப்புறம் சூசிங் ஒன்லி பேஸ்ட் ஆன் லோ ஃபீஸ். காலேஜோட ஃபீஸை வந்து பார்த்து லோ ஃபீஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்த்துறது. இது மட்டும் கிடையாது, அதிகமா ஃபீஸ் இருந்தா அதிகமா நல்லா சொல்லி தருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்ல போய் சேர்த்துறது. அதுக்கப்புறம் இக்னோரிங் த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். நீங்க வந்து காலேஜ் போய் சேர்த்தும் போது பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ல எதுவுமே கேட்காம அப்படியே நீங்க வந்து உங்க காலேஜ்ல சேர்த்துறது. நாட் செக்கிங், அதான் ஸ்கூல் காலேஜோட நேக்கு, இவங்க எந்த யூனிவர்சிட்டி பேஸ்டு, இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கிற காலேஜா அப்படின்றது தெரியாம சேர்த்துறது. அதுக்கப்புறம் ஒரு அந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்றோம்னா எந்த விதமான ஒரு கெரியர் பிளானிங்கே இல்லாம சரிப்பா இந்த கோர்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சேர்த்து விடுறது. அதுக்கப்புறம் ஜாயினிங் பிகாஸ் த பேரண்ட்ஸ் ஒரு பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க இந்த குரூப் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்டோட ஏம் என்னது, அவங்களோட மனசுல என்ன இருக்கிறாங்கன்னு தெரியாம கொண்டு போய் ஒரு டிகிரில போய் விட்டுறது. அந்த மேல இருக்கக்கூடாது. நீங்க டீப்பா உட்காந்து யோசிச்சு கேளுங்க. இதெல்லாம் மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் எல்லாம் நீங்க வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ரூல்
இந்த 5 விஷயத்த நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஒரு காலேஜ்ல சேர்த்துறதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. உட்கார்ந்து பேசுங்க. பேசினாதான் குழந்தைங்க மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது நீ பெருசானா என்ன ஆகும்னு ஆசைப்படுறப்பா அப்படிலாம் கேளுங்க. தப்பே கிடையாது. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ன இருக்குது அத பத்தி குழந்தைங்க கிட்டயே ரிசர்ச் பண்ண சொல்லுங்க. அவங்களே வந்து எவ்வளவு விஷயத்துக்கு போன் யூஸ் பண்றோம். இதுக்கும் வந்து யூஸ் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் எந்த காலேஜ்ல வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ இல்ல ஒவ்வொரு காலேஜா போய் நீங்க வந்து நிறைய காலேஜ் போயிருப்பீங்க. அந்த மாதிரி குவாலிட்டி வந்து ஒவ்வொரு காலேஜும் போய் நீங்க வந்து சர்ச் பண்ணா மட்டும்தான் தெரியும். நேரடியா போனா மட்டும்தான் அதோட ரிசல்ட் நல்லா தெரியும். சோ அது நீங்க சர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அஃபோர்டபுளா இருக்குதா இல்லையா, நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா வசதிகளும் இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களோட குழந்தைங்கள. இது மட்டும்தான் வந்து ஒரு சக்சஸ் ஆன ஒரு கெரியரை உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து தர முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து முழுசா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு வீடியோ வேணும், ஏதோ ஒரு வேற டிகிரி ரிலேட்டடா வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் நான் உங்களுக்காக போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க முக்காவாசி பேர். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் நிறைய பேரை போய் ரீச் ஆகும். இந்த வீடியோ யாராவது காலேஜ் சேர போறாங்க, ஒரு ஐடியா இல்ல அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. And thanks for watching this video from Learn With Me Academy by Aishwarya. Thank you.